ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைதா மாவு வடை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 1 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம இப்போ மாவு இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வடையை போட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக தண்ணி தொட்டு இப்படி நம்ம எப்பயுமே வடை போடுவோம்ல, அந்தமாரி போட்டுக்கலாம். கொஞ்சம் தள்ளன்னு நம்ம மாவு பிசைஞ்சால் தான் அது நல்லா கட்டி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். பார்க்கவே உளுத்த வடை மாதிரியே இருக்கும். எங்கள் ஊர்லாம் நல்லா மழை பெய்யுது. உங்கள் ஊரில் நல்லா மழை பெய்யுதுங்களா? இப்போ திருப்பி போட்டாச்சு வடையை. 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதேமாரி இன்னொரு பேட்ச் நம்ம போட்டுக்கலாம். நல்லா கையில் தண்ணியை தொட்டுட்டு அப்புறமா தட்டி போடுங்க. அப்போ தான் கையில் ஒட்டாத வரும். அதேமாரி வடை போடுறப்ப கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா மேலெல்லாம் மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கும். என்னுடைய மைதா மாவு வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.